ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கீரை கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். இது குமுட்டி கீரைங்க. கடலக்காட்டில் தாங்க இருந்தது. இது மாமா தாங்க பொறிச்சிக்கிட்டு வந்தாங்க. இப்போ பருப்பு போட்டு கூட்டு வைக்கலாங்க. இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி 2 மட்டும் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. பருப்பு 1 டம்ளர் பருப்பு பாருங்க. அதுக்கு இதுவும் நல்லா அலசி கழுவிட்டு வந்தாச்சுங்க. குக்கரில் பருப்பு சேர்த்திக்கலாங்க, கீரையும் சேர்த்திக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு 3 பூண்டு, காஞ்ச மிளகா 2, சீரகம் மிளகு 1 ஸ்பூனுங்க. இதையும் சேர்த்திக்கலாங்க. தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாங்க. பாருங்கள், 3 விசில் விட்டு இறக்கியாச்சுங்க. இதை மத்து போட்டு கடைஞ்சிக்கலாங்க. இப்போ கூட்டு தாளிச்சிக்கலாங்க. மண் சட்டியை வச்சு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்தியாச்சுங்க. கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதையும் சின்ன வெங்காயம் ஒரு 10 கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா 2 சேர்த்திருக்கிறேன். கருவேப்பிலை 1 இனுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா தாளிச்சிக்கலாங்க. உப்பு சேர்த்தணும்னா இந்த வெங்காயமெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தாளிப்பும் நல்லா மணமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த உப்பு சேர்த்துறது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருணுங்க. நல்லா பொன் நிறமாக வரணுங்க. இப்போ வேக வச்ச பருப்பு கீரையும் ஊற்றிடலாங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க, இந்த கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பராக இருக்குங்க. சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.